நம்ம விதுர நீதியினுடைய சில சமாச்சாரங்களை, இன்னும் சில விரிவான பகுதிகளை பற்றியான விஷயங்களை நம்ம இன்னும் அதை பற்றியான சிந்தனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி திருதராஷ்டிரனுக்கு ஒரு தெளிவில்லாமல் தன்னுடைய பிள்ளைக்கு தர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே விதுரனிடத்திலே சில ஆலோசனைகளை கேட்க ஆரம்பிச்சு, விதுரன் அதனால் இருக்கக்கூடிய ராஜ தர்மத்தை பற்றி, ராஜரீகத்தை பற்றி அவர் சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூல் அப்படிங்கிறது பார்த்தோம். இதுல கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நிதி சதகம்னு சொல்லக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் அரசியல், ராஜரீகம் என்று சொல்லக்கூடிய அரசியல், அது அத்தனையும் உட்கொண்டதான ஒரு நூலாக இது வெளியேற்கு. விதுரன் அப்படிங்கிறவர் ஒரு அமைச்சராக இருந்ததினாலே அவருக்கு அத்தனை விதமான விஷயங்களும் தெரியும். அப்போ ராஜரீகம் அல்லது அரசாங்கத்துல எப்படி இருக்கணும், ஒரு ராஜாவினுடைய அரசாங்கம் எப்படி இருக்கணும், அவன் எப்படி நடத்தணும், அவனுடைய பிரஜைகளோடு எப்படி அவனுக்கு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் விவரமாக பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூலாக இந்த நூல் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இப்போ இன்னும் சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். சீரிய ஆட்சி முறை அப்படிங்கறது பத்தியான விஷயங்களை பேசுறாங்க. சீரிய ஆட்சி முறை, ஒரு ஆட்சி முறைங்கிறது ராஜா எப்படி பண்ணணும், சீரிய ஆட்சி முறைகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பெரியோர்கள் ஆதி முதல் நம்முடைய நடைமுறையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய தர்மத்தை நாம் பேண வேண்டும். ஒரு ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணணும், பெரியோர்கள் எப்படி வழிபட்டு, பெரியோர்கள் எப்படி அதை இந்த தர்மத்தை அனுசரித்து கொண்டு வந்தார்களோ, அந்த அறத்தை அப்படி செய்தார்களோ, அந்த அறத்தை நாம் கொண்டு வர வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்படி ஒரு அரசன் கடைபிடித்தால் அந்த அரசனுடைய செல்வமும் நிரம்பும், மக்களும் இன்பமாக வாழ்வார்கள். அப்போ அரசனானவனுக்கு தர்மம் என்பது நீதி, ஒரு ரூல், அதை அவன் கடைபிடிக்க வேண்டிய அவசியம். அதை விட்டு அவன் நகரக்கூடாது. அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றது என்ன, அவனுக்கு தர்மம் தான். இப்ப பெரியோர்கள் பண்ண தர்மம். அப்பனா என்ன அர்த்தம், சனாதனமாக நம்முடைய முன்னோர்கள், அவருக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க முன்னாடி இருந்தவங்க எப்படியெல்லாம் வழி வழியாக அவர்கள் செய்திருக்கிறார்களோ அந்த வழியை மாத்தாம கொண்டு போகும். அப்ப பெரியோர்கள் என்ன வழியில நடந்தாங்களோ அந்த வழியிலேயே அந்த விஷயங்களை கடைபிடித்து கொண்டு போதல் அவசியம். இப்ப அரசாங்கத்துல அப்படி இருந்தா தான் சரியா வரும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ராஜா அவனுடைய ஆட்சியிலே பண்ணுகின்ற பொழுது அவன் பிள்ளையை மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க, அந்த ராஜா எப்படி பண்ணானோ அதுபோல் இவன் பிள்ளையும் இருப்பான்ங்கிறத எதிர்பார்ப்பு இல்லையா? தசரதன் அப்படித்தானே சொல்றான், தன்னுடைய மகன் ராமனுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்றான், எனக்கு பின் அயோத்தியை சரியாக நடத்துபவன் யார். அப்ப தான் ஒரு உருப்படியான ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணிட்டார். அவர் ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒண்ணு செட் பண்ணிட்டார் தசரதன். அப்ப அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடியவர் ஒண்ணு அதை விட அதிகமா பண்ணலாம், குறைச்சிடக்கூடாது. அவர் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டார். அப்ப அந்த செட்டிங்குள்ள வரக்கூடியவன் அந்த செட்ல அவன் செட் பண்ணணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதைத்தான் ஒவ்வொரு ராஜாவும் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், வரக்கூடியவர்கள் வழி வழியாக வரக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தன்னுடைய முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ, தன்னுடைய முன்னோர்கள் வழி வழியாக எந்த தர்மத்தை கடைபிடித்தார்களோ அந்த தர்மத்தின் வழி அப்படியே தான் நிக்கணும். அப்படி நின்னால் அந்த நாட்டிலே செல்வம் பெருகும், மக்கள் இன்பமாக இருப்பார்கள். ஏன்னா பெரிய லெவல்ல இப்ப புதுசா ஒருத்தன் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணான்னு வச்சுப்போம். இப்ப இருக்கக்கூடிய குடியாட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படித்தானே. நேத்து ஒரு அரசாங்கம், இன்னைக்கு புதுசா ஒரு அரசாங்கம் வருது. நேத்து போட்ட அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எல்லாம் இந்த அரசாங்கங்கள் மாற்றுறதுக்கு தானே இவனுங்க புதுசா வர்றாங்க. அவன் சொன்னதெல்லாம் செல்லாது, இப்போ இனிமே நான் புதுசா போடுறேன்னு இவன் சொல்லுவான். இவன் ஒரு 5 வருஷமோ அந்த சில வருஷங்கள் இவனுடைய அட்டகாசத்தை பண்ணிவிட்டு இவன் போன பிறகு
இன்னொருத்தன் வருவான், அவன் என்ன சொல்லுவான், இந்த 2 பயல்களும் கோமாளிகள், நான் புதுசா ஒண்ணு போடுறேன். இப்ப மக்களுக்கு என்ன ஆகுது, குழப்பத்துல தான் இருக்கும் இல்லையா? அப்ப வழி வழியாக வரக்கூடிய விஷயத்தை செய்வதற்கு முடியாட்சியை விட குடியரசு அப்படிங்கிறது சரியா வரல. சில இடங்கள்ல பார்த்தோம்னா இடர்பாடு இருக்கு நமக்கு. என்ன, இந்த மாதிரியான சரியான வழக்கங்கள், சரியான பழக்க வழக்கங்களை கொண்டு வர்றது, கலாச்சாரத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் இடர்பாடு. அப்ப அதுக்குத்தான் விதுரன் என்ன சொல்றான், உன்னுடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் பண்ணாங்களோ, அவர்கள் எந்த அறத்தை மேற்கொண்டு எப்படி அவர்கள் இந்த ராஜாங்கத்தை செய்தார்களோ அதை ஒருவன் அப்படியே வழி பிசகாமல் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். அப்போ இந்த விஷயம் விதுரன் மட்டும்தான் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா திருக்குறள்லையும் இந்த குறள் எதிரொலிக்கும். திருக்குறளை குறள் 543 அதுல பேசுறார், அந்தனர் 100க்கும் அறத்திற்கு ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். ஒரு மன்னவனுடைய அரசாட்சி எப்படி இருக்கணுமா, அந்தணர்கள் போற்றும் மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாக நின்று அந்த உலகத்தை காக்க வேண்டும். அப்ப செங்கோன்மையை பத்தி பேசும்போது பேசுறார். அப்போ வேதத்தினால் சொல்லப்பட்ட, இப்ப நம்மால் வேதத்துக்கே போயிட்டார், என்ன சொல்லிட்டார், வேதத்துக்கே வந்துட்டார். அவர் என்ன சொல்றார், வேதத்தில் சொல்லப்பட்ட முறையை படிக்கும். அதற்கப்புறமாக நம்மளே நம்முடைய கடைபிடிக்கூடிய அறத்தின் வழியாகவும் நாம அதை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசன் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை வள்ளுவன் நமக்கு குறிப்பாக சொல்றான். அப்போ இது கிட்டத்தட்ட நமக்கு என்ன தோணுது, நம்முடைய மூதாதையர்கள் செய்ததோ அல்லது தர்மத்தின் வழி நில் என்று சொன்னதை அவர் சொல்லக்கூடியதாகத்தான், விதுரன் சொல்லக்கூடிய விஷயங்களை அது சொல்வதாக. இப்ப அதுக்கு என்ன சொல்றார் அவரை அப்படின்னா, இப்ப தர்மத்தை கைவிட்டு அதர்மத்தை ஒருத்தன் பிடிக்கிறான்னு வச்சுப்போம். தர்மத்தை கையை விட்டு அதர்மத்தை பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குமா, அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார் விதுரன். எப்படின்னா, இப்போ நெருப்பு இருக்கு, இந்த நெருப்புல போய் ஒரு தோலை கொண்டு போய் போட்டோம்னா, லெதரோ ஏதோ அப்படி போட்டோம்னா என்ன ஆகும், படபடன்னு நெருப்பு பிடிச்சு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? எப்படி அது சுருங்குகின்றதோ அதுபோல் உன் ராஜாங்கம் சுருங்கிவிடும் என்று சொல்லி, இப்படி ஒரு நெருப்புல கொண்டு போய் ஒரு தோலை போட்டனா எப்படி அந்த தோல் சுருக்குதோ, சுருங்கி விடுகிறதோ, அதுபோல் எந்த தர்மத்தையும் பின்பற்றாத ஒரு ராஜாங்கமாக இருந்தால் அந்த ராஜாங்கமும் சுருங்கிவிடும். அப்போ இத தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை ராஜா அரசனானவன் புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக சொல்கிறார். எப்பவுமே நம்ம ஆட்களுக்கு ராஜாங்கத்துல வந்த உடனே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாட்சியை பெருசாக்கணும்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, எதிரி நாட்டோட சண்டை போடுறதுதான் முக்கியம், ராஜா என்பவன் படைபலத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அதனால நான் போய் சண்டை போடணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அதுக்கு அழகாக சொல்கிறான் விதுரன், எந்த ராஜா எதிரி நாட்டை அழிப்பதிலேயே முயற்சி செய்கிறானோ அவனுடைய ராஜாங்கம் நீ சொல்லாமலே கெட்டு போகும். அப்பா அதை விட நீ என்ன செய்யணும், உன் நாட்டை காப்பாற்ற முயற்சி செய். முதல்ல என்ன பண்ணணும், உன் நாட்டை சரி பண்ணு. எதிரி நாட்டுக்கு போய் சண்டை போடுறதுதான் முக்கியமா வேலையை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நட்டங்கள் தான். அப்ப நம்ம செலவுகள் அத்தனையுமே போருக்கே போயிடும், செலவுகள் அத்தனையுமே அந்த விஷயங்களுக்கே நிக்குமே தவிர வீட்டுக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ ஒரு அமைதிங்கிறது இருக்கு. ஆகவே என்ன சொல்றார், நம்முடைய நாட்டை பாதுகாக்கவும் நம்முடைய நாட்டை வளப்படுத்துவதற்கும் உன்னுடைய முயற்சியை போடும். எதிரி நாட்டுல போர் செய்வதை பற்றியான முயற்சியை அப்புறம் பார், எப்ப தேவையோ அப்ப போரைக்கு. அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆட்சிங்கிறது தர்மத்தினால் பெற வேண்டும். ஆட்சி என்பது தர்மத்தினால் பெற வேண்டும், தர்மத்தை காக்க வேண்டும். தர்மத்தின் மூலம்தான் சீரும் சிறப்பும் ஒரு ஆட்சிக்கு ஏற்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லக்கூடியதான விஷயமாக பேசுகிறார். ஒரு தர்மத்தினால் தான் ஒரு ஆட்சியானது நிலைத்து நிற்கும்.
தர்மம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆட்சியானது நிலைப்பாடு இருக்காது. ஆகவே இது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு அரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அறம் அற்றவைகளை நீக்கி, அறத்தால் வராத விஷயங்களை நீக்கி, நல்ல விஷயங்களை வளர்க்கக்கூடியதான ஒரு அரசாட்சியாக இருத்தல் அவசியம். அது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறதை குறிப்பாக விதுரன் இங்கே குறிப்பா சொல்றார். இப்ப இது எல்லாமே எதுக்காக சொல்றார்? திருதராஷ்டிரனிடத்திலே அறத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சொல்வதன் குறிப்பு என்ன? திருதராஷ்டிரா, நீ கொஞ்சம் தர்மத்தை விட்டு வெளியில வந்திருக்கேன்னு சொல்லாம சொல்ற இல்லையா? தர்மத்தை நீ கொஞ்சம் மறந்துட்ட, உன்னிடத்திலே ஒரு டீவியேஷன் இருக்கு, உன் புள்ளைக்காக நீ மாறி போயிருக்க, ஆகவே இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் குறிப்பாக அவர் அவருக்கு பேசியிருக்க. அதே போல போன வாரமே நான் சொன்னேன், பிதற்றுகின்ற பித்தனாக இருந்தாலும் பேசுகின்ற மழலையாக இருந்தாலும் ஒரு ராஜாவானவன் அவர்கள் கூறுகின்ற உண்மையை ஏற்க வேண்டும், கேட்கணும். அவன் சொல்றது இன்னன்னு கேட்கணும். இது குழந்தை தானேன்னு தள்ளி விடப்படாது, இல்ல இவன் பைத்தியகாரன் தானேங்கிறது தூக்கி விடப்படாது இல்லையா? வரக்கூடியவன் எப்படி இருப்பாங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த பைத்தியத்திற்குள்ளே ஒரு கடவுள் கூட ஒளிந்திருக்க கூடும், நமக்கு என்ன தெரியும்? ஆகவே ராஜா எவ்வுயிரையும் அவன் எப்படி செய்யணும்? மதிப்பு தரணும். யாராக இருந்தாலும் அந்த மதிப்புக்குள்ளே வருவது என்பது ராஜாவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். காரணம், அறிவு என்பது எதன் வழியாகவும் வரலாம். இவர்தான் செய்வார், அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆகவே அறிவை அவன் பெறுவது என்பது எல்லா வகையிலும். அப்ப ராஜாங்கிறவன் எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வோடு இருக்கணும். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரஜைகள் மூலமாக எப்படி வேணாலும் அவனுக்கு அறிவானது வரணும். அதனாலதான் என்ன சொல்லிட்டார் விதுரன், அவன் ஒரு பைத்தியக்காரனா கூட இருக்கலாம், பிதற்றுகின்ற பித்தனாக இருந்தாலும் வார்த்தைவார், அவன் ஒரு பைத்தியமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தையா இருக்கலாம். அதுலயும் என்ன உண்மை இருக்குன்னு கேள்வி. அப்பதான் அந்த ராஜாவுக்கு அந்த ராஜாங்கத்தை நடத்துகின்ற ஒரு சரியாக நடத்துகின்ற மனோபாவம் வரும். இல்லைன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ஒரு மனோபாவத்தோடையே அவன் வாழக்கூடியவனாக இருப்பான். ஆகவே இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பாக விதுரன் பேசுகிறார். மற்ற மக்கள் அதாவது அழகா சொல்றார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு, இப்ப நாய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மோப்பம் பிடிக்கும்னு சொல்றோம். ஒரு பொருளை அது என்ன செய்யும்? மோப்பம் பிடிச்சு அந்த பொருளுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கும் இல்லையா? அதே போல பசுமாடு இருக்கு, அது என்ன பண்ணும்? அதுவும் நுகர்ந்து அல்லது முகர்ந்து பார்த்து அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளும். அதுபோல் ராஜாவானவன் என்ன செய்யணுமா? தன்னுடைய ராஜாங்கத்துல என்ன நடக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவன்? ராஜாவுக்கு காது எது? ராஜாவுக்கு நுகர்வு எது? ராஜாவுக்கு கண் போன்று இருப்பது எது? ஒற்றர்கள். ஆக ஒற்றாடலின் மூலமாகத்தான் தன் நாட்டிலே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ராஜா செய்ய. அவன் அப்ப மெசஞ்சர் நெட்வொர்க்னு சொல்ற மாதிரி அவனை சுற்றி இந்த நெட்வொர்க்கை வச்சிருக்கணும். ஒற்றர்கள் மூலமாகத்தான் அவனுக்கு பல செய்திகள் அந்த நாட்டிலே அந்த ராஜாங்கத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் வரப்போம். இந்த நாட்டுல இந்த இடத்துல இந்த எல்லைப்புறத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இங்க தண்ணி பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே எப்படி அவனுக்கு கிடைக்கும்? ஒற்றர்களின் மூலமாகத்தான் அவனுக்கு ஒரு ராஜாங்கத்துல வரும். இது அருமையான விஷயம். சரி, ஒற்றர்களை பற்றி நம்ம விதுரன் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, வள்ளுவர் ஒற்றாடல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. வள்ளுவர் ஒற்றாடல் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே சொல்றார். அப்ப ஒற்றர்களுடைய ஒரு முக்கியத்துவத்தை அவர் பேசியிருக்கார் நமக்கு. அப்ப ஒற்றர் முக்கியம். என்ன சொல்றார்? ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றனக மன்னவன் கண். ஒரு மன்னவனுக்கு கண்ணாக இருப்பது ரெண்டு விஷயம். ஒன்னு ஒற்று, ஒற்றர்களின் மூலமாக வரக்கூடிய செய்தி. இன்னொன்று உரை சான்ற நூல். உரை சான்ற நூல்னா அற வழியில் நிற்கின்ற பாதையை சொல்லுகின்ற அறநூல்கள், நீதி நூல்கள்னு வச்சுக்கலாம். இப்ப இது ரெண்டும். அப்போ த லா,
அந்த ஆக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடிய ஒரு நூலும் ஒற்றர்களின் மூலமாக வரக்கூடிய செய்திகளும் ரெண்டுமே மன்னவனுக்கு என்னவா கண் என கொள்ள வேண்டும். வள்ளுவர் வாக்கு. அப்ப வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கு பாருங்க. ஒரு ஒற்றனின் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய நடப்பு உனக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு நீ நெட்வொர்க் வச்சுட்டு இருக்க, இன்னைக்கு ரிப்போர்ட்டர்ஸ் தான் ஒற்றர்கள். இப்ப ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் தான் நமக்கு யாரு ஒற்றர்கள். ஒரு நாட்டில என்ன நடக்குது இல்லையா, நாம என்ன ஒற்றர்கள் சொல்லிட்டோம்னா தப்பா நினைக்க வேண்டாம். அந்த வேலையை தான் அவங்க செய்யறாங்க. அங்கங்க செய்திகளை சேகரித்து நமக்கு செய்திகளை முந்தி தரும் எங்கள் தொலைக்காட்சி டிவி பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கானுங்களா இல்லையா? ஒரே செய்தி 9 ரூபா போட்டாலும் சரி, விதவிதமா மாத்தி மாத்தி சொன்னாலும் சரி, எதையோ பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அப்ப அவன் ஒருத்தன் தானே ஓடி 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 போய் சமாச்சாரத்தை வாங்கிட்டு இருக்கான். 24/7 அந்த சேனல் ஓடுது. அப்ப நியூஸுக்குன்னு கொடுக்கறான். இப்ப அவனுடைய வேலை என்ன? அவன்தான் சேகரிக்கின்றான். அவன் அந்த நாட்டிற்கு ஒரு தகவலை தரக்கூடியவனாக இருப்பதினாலே இன்றைக்கு பார்க்க போனா கான்டெம்பரரியா நம்ம யார சொல்லலாம்? ஜேர்னலிஸ்ட் தான் ஒற்றர்கள். அங்கங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அந்த ராஜாங்கத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அப்ப தகவல் வேணும். ராஜா நடத்தணும்னா தகவல் வேணும். தகவல் இல்லாம ராஜா நடத்த முடியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாம எப்படி பண்ணும் இல்லையா? யாராவது ஒருத்தன் சொல்லணும் இல்லையா, ஏப்பா உன்னுடைய ராஜாங்கத்துல இது நல்லா இல்லை, இது மோசமா இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போகல, இந்த மாதிரி விஷயங்கள்ல குறை இருக்கு, நிறை இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஒற்றர்களே எந்த விதமான குறையும் சொல்லாமல் வாழ்ந்த ஒரு அரசாங்கம் இருந்துதான். அதுக்கு பேர் அயோத்தின்னு பேருன்னு கம்பன் சுட்டி காட்டுறான். அயோத்தியிலே தசரதனுடைய ஆட்சியிலே ஒற்றர்களுக்கு வேலை இல்லையா? என குற்றமே இல்லை. எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படியான சில ராஜாங்கங்களை நம்ம பார்க்கிறோம். எதுக்காக சொல்றேன்? அப்படி ஒரு தகவல்களை நாம் சேகரிக்கக்கூடிய விஷயம். அப்போ அது முக்கியம். இப்படி ஒரு பசுமாடு எப்படி முகர்ந்து ஒரு பொருளை புரிந்து கொள்கிறதோ, ஒரு நாயானது எப்படி மோப்பம் செய்து புரிந்து கொள்கிறதோ, அதுபோல் ராஜாவானவன் ஒற்றர்களின் மூலமாக நாட்டு நடப்பை புரிந்து கொள்ளல் அவசியம். இப்போ ஒற்றர்களை பத்தி அவன் புரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஏற்றது போல அவன் பண்ணான். அதே போல அழகாக சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றான், திருதராஷ்டிர இடத்துல நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை பேசுறான். இப்ப எப்படி சொல்றான்? இப்போ ஒரு முரட்டு பசு இருக்குன்னு வச்சுப்போம். முரட்டுத்தனமான பசு. அதுகிட்ட பால் கலக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க? பால் கறக்கா வருது, அது சண்டித்தனம் பண்ணுது, முட்டை வருது, காலால் எட்டி உதைக்குது. என்ன பண்ணுவாங்க? உடனே கட்டி வச்சு கால் ரெண்டையும் கட்டி அதுக்கப்புறம் அதனுடைய மடியில பாலை எடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த முரட்டு பசுவுக்கு என்ன ஆகுது? துன்பம் உறுகிறது. அதை கட்டி போட்டு அதுக்கு ஒரு வலி வருது. அதுக்கு ஏற்றது போல அதுக்கான ஒரு சில விஷயங்களை பண்ணி அந்த சமாச்சாரங்கள், அதே போல மூக்க போட்டு நல்லா கட்டி தூண்ல போட்டு அது கழுத்தை போட்டு இறுக்கி கட்டி எல்லாத்தையும் பண்ணி, ஏன்னா அது ஓடக்கூடாது, இதெல்லாம் பண்ணித்தான் நம்ம செய்யறோம். அப்ப அதுக்கு வேதனை வருகிறது. அப்போ ஒரு ராஜா இந்த மாதிரி முரட்டுத்தனமா இருந்தான்னா அவனுடைய பிரஜைகள் அவனுக்கு வேதனையைத்தான் தருவார்கள். அதுவே அதுவே ஒரு பசுமாடு தன்னுடைய மாட்டு மடியை யாரும் எளிதில் தொடலாம், கறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குடுக்கின்ற குணத்தோடு அந்த பசுமாடு நிக்கும்னு சொன்னா, அதனுடைய மடியிலிருந்து பாலை எப்படி சுலபமாக எடுத்துக் கொள்ளலாமோ அதுபோல் எடுக்க முடியும் என்று சொன்னால் மக்களுக்கு அந்த ராஜாவின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அப்ப ராஜா எப்படி இருக்கணும்? அப்ரோச்சபிளா இருக்கணுங்கிறான் இல்லையா? அப்ரோச்சபிள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம் ஆங்கிலத்தில். அப்ரோச்சபிள்னா எப்படி இருக்கணும்? சந்திக்கலாம், எப்பவுமே சந்திக்கலாம், எளிமையாய் போய் பார்க்கலாம், எளிமையான விஷயம். அதனால தானே காட்சிக்கு எளியான் கடும் சொல்லான் என்று சொன்னான் வள்ளுவன். காட்சிக்கு எளிமையாக இருத்தல் அவசியம். அவங்களுக்குள்ள போறதுக்கே 9 பேரை பார்க்கணும், 8 பேருக்கு சலாம் வைக்கணும், 10 பேருக்கு காசு கொடுக்கணும், அப்புறமா தான் உள்ள போக முடியும்னா அப்புறம் ராஜா எப்படி இருக்கும் இல்லையா? ஏகப்பட்ட புரோட்டோகாலை வச்சு நீ கீழே போய் அவனை பாரு, அவனுக்கு அப்புறம் அவனை பாரு, அவனுக்கு அப்புறம் அவனை பாரு, அவனுக்கு அப்புறம் அவனை பாரு, அவன் அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி, செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி 1008 பேரை பார்த்துட்டு அப்புறமா நீ என்ன பாருன்னு சொன்னா எத்தனை புரோட்டோகால் வச்சிருந்தா என்ன பண்ணுவான்? உடனே என்ன செஞ்சிருவான்? போயா இந்த ஆளை பார்க்கறதுக்கு வேஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ அப்ரோச்சபிள் இல்லையா? நான் போய் உன்னை எளிதில் சந்திக்க முடியவில்லையா? அப்புறம் நீ என்ன ராஜா?
அப்ப அப்ரோச்சபிலிட்டி இருக்கணும் இல்லையா? கடுமையாக இருந்தால் நமக்கு கஷ்டம். இதெல்லாம் அழகான வார்த்தைகள். என்ன காரணம் என்றால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு முரட்டுத்தனமான ஒரு சமாச்சாரத்தில் வளைந்து கொடுக்காத ஒரு ராஜாவாக இருந்தால் எல்லாம் கஷ்டம். அதற்கு அழகாக இன்னொரு வார்த்தை சொல்றார். ஒரு பணிவுங்கிறது ராஜாவுக்கு எப்படி வேணுங்க? ஒரு பணிவு வேணும், ஒரு அடக்கம், பணிவு வேணும். அதுக்காகத்தான் சொன்ன எளிமையான ஒரு தோற்றத்தை தர வேண்டும் ராஜா. எப்படி இருக்கணுங்கிற அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இப்போ ஒரு நெருப்புல போட்டு சுட்டு காய்ச்சி ஒரு நம்ம என்ன பண்றோம், ஒரு இரும்பு தடியை போட்டு காய்ச்சிய பிறகு அதை வளைக்கிறோம் இல்லையா? இப்போ சாதாரணமாவே ஒரு ஒரு பொருள் அல்லது ஒரு உலோகம் அப்படி நீங்க வளைச்சா வளைஞ்சு போகும்னு சொன்னா அதை நெருப்புல போட போறோமா? போட மாட்டோம். நான் சொல்ற புரியுதா? ஒரு பொருள் சாதாரணமாகவே வளைக்க முடியும்னு சொன்னா அதை கொண்டு போய் நெருப்புல போட மாட்டோம். அது ரொம்ப முரட்டுத்தனம் பிடிக்கும், அது வரியாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நெருப்புல போட்டு காய்ச்சி அதை சுட்டு அதுக்கப்புறம் அதை அடி அடின்னு அடிச்சு அப்படித்தானே செய்யறாங்க. இந்த இரும்புகளை காய்ச்சி பட்டையை தீட்டுவதை போல் அடித்து அது அப்புறம் வளைப்பாங்க. அப்ப அத்தனை அடி வாங்கின பிறகுதான் அது வளையுது. இப்ப என்ன உதாரணம் சொல்ல வராருன்னு புரியுது? அப்போ உன்னிடத்தில் பணிவில்லைன்னா உனக்கு அடிதான் விழும். உன்னை போட்டு காய்ச்சுவாங்க, உனக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அதுக்கப்புறமா நீ ஏன் என்ன பண்ணுவ? விட்டு கொடுத்து நீ ஏன் மாறுவ? அதை விட வளைக்கக்கூடிய தன்மையோடைய உலோகத்தை போல் நீ இருப்பா என்று சொன்னால் பிரச்சனை இல்லை இல்லையா? அப்ப மனிதர்கள் உலோகங்கள் எது வளைக்க முடியுமோ அதை வளைக்கின்றார்கள். வளைந்து விளைந்து இருக்கக்கூடிய நல்ல மரம் அப்படி வளைஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னா அறிவாளிகள் என்ன பண்ண போறான்? அதை போய் துன்புறுத்துவது இல்லை. ஆகவே பணிவு இருக்கக்கூடிய அரசனிடத்திலே மனிதர்களுக்கு, அதாவது பிரஜைகளுக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல ஈர்ப்பு உண்டு. பணிவு இருக்கும்னு சொன்னா அவனை பிடிக்கும். அவனிடத்துல போய் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கடுமையான விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அப்போ பணிவு என்பது முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒரு ராஜாங்கிறவன் எப்படி இருக்கணும்? பணிவோடு இருத்தல் அவசியம். அந்த பணிவுங்கிற விஷயத்தை அருமையாக அவர் ஒரு முக்கியமான கருத்தாக அவர் பதிவு செய்கிறார். இதுல இந்த பணிவோடு இருந்தது யார்? பணிவினுடைய ஒரு பொருளாக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கம்பனில் எனக்கு தசரதனுடைய மாண்பை பற்றி கம்பன் ஒரு குறிப்பு சொல்றான். அருமையா சொல்றான். அரசியல் படலத்துல கம்பன் எப்படி இருக்கான்? கம்பன் சொல்றான், தசரதன் எப்படி இருக்கான் அவனுடைய பிரஜைகளுக்கு அப்படி ஒரு அழகான ஒரு பாட்டை வைக்கிறார். அதுல இருந்து பார்க்கலாம் அவன் தன்னுடைய மக்களுக்கு அவன் எப்படி இருந்தான் என்பதை பற்றி சொல்லக்கூடிய பாடல், அரசியல் படல். என்ன பாட்டு? தாய் ஒக்கும் அன்பில். தசரதன் எப்படி இருக்கான்? அவனுடைய அன்பு தாயை போன்ற அன்பை தரக்கூடியவனாக இருக்கிறான். தாய் ஒக்கும் அன்பில், தவம் ஒக்கும் நல பயப்பில். தவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு, ஒரு தவம் செய்தால் அதிலே வரக்கூடிய நலன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான நலனை தரக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, தாய்க்கு ஒப்பாக இருக்கக்கூடிய குணம் தசரதனுக்கு, தவத்தினால் பெறக்கூடிய நன்மையை போல் தரக்கூடிய நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமா? இப்ப இப்படி வச்சுப்போம் சார், தாயா இருந்து பிரயோஜனம் இல்லை. தவத்தை போல் அவனுக்கு அருளோ அல்லது நற்கதிகளோ சொல்லுவதோ அல்லது ஒரு பலனை தருவது பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு வேலை நடக்கணும் என் வீட்டுல, நான் என்ன பண்றது? அழகாக சொன்னான் கம்பன், சேய் ஒக்கும் முன் நின்று ஒரு செல்கதி உய்க்கும். சார், உங்க வீட்டுல குழந்தை இல்லையா? அவன் குழந்தையா மாறி வேலை செஞ்சிருவான். எப்படி? அவன் குழந்தையா போயிடுவான். உனக்கு வேலை செய்யக்கூடிய குழந்தையாக அவன் செல்வான். சேயொக்கும். இப்பதான் தசரதனுடைய அன்பு. இப்ப தாய் ஒக்கும் அவனுடைய அன்பு, அவனுடைய தவம் ஒக்கும் நலம் பயப்பில்.
சேய் ஒக்கும் முன்னின்று செல்கதி உய்க்கும் நீரால். அது மட்டும் இல்ல, உனக்கு பிரச்சனையா நோய் ஒக்கும் எனின் மருந்து ஒக்கும், உனக்கு மருந்தாவ நிக்கிறான். எப்படி பாருங்க, தசரதனுடைய மாண்பை பேசுகின்றான் பாருங்க கம்பன். நோய் ஒக்கும் எனின், உனக்கு நோய் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கா, மருந்தா நிக்கிறான் பக்கத்துல. நுணங்கு கேள்வி ஆய்ப்புக்கும் கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அந்நாள். இப்படி ஒரு தசரதனுடைய மாண்பு. என்ன காரணம்? தசரதனுடைய பணிவு பேசப்பட்டது. அதுதான் இங்க முக்கியம். அதனாலதான் தசரதனுடைய பணிவை சொன்னதுனாலதான் அயோத்தி என்கின்ற மாநகரத்தை நாம் பெரிய பதிவை நம்ம செஞ்ச காரணம் என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட ராஜாங்கத்தை தசரதன் ஆட்சி செய்ய. இதுதான் அதனுடைய மாண்பு. அப்ப இந்த பணிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த பணிவு என்பது ஒரு ராஜாவுக்கு தேவை. அப்படி ஒரு பணிவை தருவான் என்று சொன்னால் அந்த ராஜாவை மக்கள் ஏற்றுக்கொள்வார். அந்த ராஜாவை அந்த மக்கள் என்றைக்கும் சந்தோஷமாக பார்ப்பார் இல்லையா? அதைத்தான் இங்க அழகாக பதிவு செய்கிறார். ஒரு யார் 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 யாருக்கு தலைவன் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றார். அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றார், பசுமாடு பயிர் அதுக்கெல்லாம் மழைதான் நாதன். சரியா? பசுமாடு பயிர், ஏன்னா பயிரோ புல்லோ விளையணும் இல்லையா? அது விளைச்சலுக்கு மழை தேவை. மழை இருந்தா புல் விளையும், அல்ல பயிர் விளையும். அவைகளுக்கு நல்ல வயல்வெளியில நல்ல விளைச்சல்கள் கிடைச்சதுன்னா இவைகளுக்கெல்லாம் ஒரு மேயக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். அப்போ பசுமாட்டுக்கும் வயலுக்கும் மழை என்பது நாதன் இல்லையா? அரசருக்கு, ஒரு அரசனுக்கு, ஒரு நல்ல அரசனுக்கு யார் நண்பன்? நல்ல மந்திரி நண்பன். ஒரு அரசனுக்கு நல்ல மந்திரி நண்பன், பந்து நண்பன். ஒரு கணவனும் மனைவியும் நல்ல நண்பர்கள். பெண்களுக்கு கணவன் பந்து. அந்தணர்களுக்கு வேதம் என்பது அவனுடைய துணை. ஆகவே எப்படியும் எந்த விஷயத்திலையும் ஒரு கூட்டாக இருக்கக்கூடியவன். அதுபோல் மக்களுக்கு நெருக்கடி என்று வந்தால் அந்த மன்னன் தான் முன்னின்று அந்த மக்களுக்கு நாதனாக, கடவுளாக இருந்து காட்க வேண்டும். சரியா? எப்படி ஒரு பயிருக்கு மழை தேவையோ, பசுமாட்டுக்கு புல் தேவையோ, ஒரு பெண்ணுக்கு கணவன் என்கின்றவன் ஒரு காவலாக இருக்கின்றானோ, ஒரு அரசனுக்கு எப்படி நல்ல அமைச்சாரவன் அரணாக இருக்கின்றானோ, அதுபோல் நெருக்கடி என்று வருகின்ற பொழுது மன்னன் தான் அவர்களுக்கு இரையாக இருத்தல் அவசியம். அப்படி இருந்தா தான் அவன் அந்த நாட்டினுடைய செல்வ செழிப்பும் அந்த நாட்டினுடைய ஒரு மேன்மையும் நமக்கு புரிய வரும் அப்படிங்கிற குறிப்பை அவன் சொல்றான். அப்போ அந்த மக்கள் அவனை நம்புவார்கள். இப்ப எனக்கு ஒரு நெருக்கடி, இந்த நாட்டிலே ஒரு நெருக்கடி ஏற்படுது, இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா மன்னனாகி இருக்கக்கூடியவனை போய் நான் அப்ரோச் பண்ண உடனே அவன் முடிவு எடுத்து சொல்றான், என்ன செய்யலாம், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆட்கொள்ளலாம், எப்படியான விஷயங்களை நாம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் அவனிடத்திலே அவன் கொடுப்பான் என்று சொன்னால் அவனை அந்த நாட்டு மக்கள் கடவுளாக கொள்வனர் இல்லையா? நாதனாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப அந்த மன்னன் எப்படி செயல்படணும் அது முக்கியம் இல்லையா? எப்படி அவனுடைய எண்ணங்கள் இருக்கணும், எப்படியான ஒரு சமாச்சாரத்தில் அவன் செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அழகாக, இதுக்கும் நான் கம்பனை தான் பார்க்கணும். கம்பனும் பார்க்கலாம், வள்ளுவனையும் பார்க்கலாம். கம்பன்லையும் சில உதாரணங்களை பார்ப்போம். அழகாக சொன்னான், உயிரெல்லாம் தன் உயிர் ஓம்ப ஓம்பலால் சேயூர் இலா உலகில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான். தசரதன் அவனுடைய ஒரு உடம்பா, அவனுடைய உடம்பு ஒண்ணுதான். ஆனா அவன் நாட்டிலே இருந்த மக்கள் அத்தனையும் அவனுடைய உயிர்கள். எப்படி ஒரு ராஜா இருந்திருக்கான் பாருங்க. தசரதனுடைய உடம்பு ஒண்ணுதான்,
அவனுடைய உயிர் எல்லாம் உரைகின்ற ஒரே உடம்பு அவன் தான் தசரதன். அவ்வளவுதான். உயிர் யார்? அவனுடைய மக்கள். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு ஒரு தசரதன் என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்ய. இப்ப எதுக்காக சொல்றோம் அந்த வார்த்தையை? இது போல் ஒரு மன்னன் அவன் அந்த பிரஜைகளுக்குத்தான் நான் உங்களுக்கு உயிரை காக்கின்ற ஒருவனாக இருப்பேன் என்று சொன்னால் மக்களுக்கு அவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அதனால அப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரத்தையும் இங்கே விதுரன் பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றார்? ஒரு ராஜாவானவன் என்ன செய்யணும்? தர்மம், சத்தியம், கல்வி, செயல்முறை பழக்கம், இது எல்லாமே ஒருத்தனுக்கு வரும். ஆனா இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா குலம் ஒழுக்கத்தால் காப்பாற்றப்படுகின்றது என்று சொன்னான். என்ன சொல்றான்? தர்மம், சத்தியம், கல்வி, செயல்முறை பழக்கம், இது எல்லாம் என்ன ஆகுதாம்? குலமும் கூட ஒழுக்கத்தால் காப்பாற்றப்படுகின்றது. அப்ப ஒழுக்கம் என்பது ஒரு ராஜாவுக்கு முக்கியமான விஷயம். ஒழுக்கம்தான் அடிப்படை. இந்த ஒழுக்கம் தான் என்ன பண்ணுது? தர்மத்தை தருது, சத்தியத்தை தருகிறது, கல்வியை தருகிறது, அவனுடைய செயல்முறை பழக்கத்தை கொண்டு வந்து தருகிறது இல்லையா? அப்ப ஒழுக்கம் இருந்தா தான் இதெல்லாம் சரியா வரும். அவனுடைய குலத்தையும் அவன் சரியா பார்ப்பான். இல்லைன்னா அவன் குலத்தினுடைய பெருமையை அவன் கெடுத்துருவான். அவன் குலத்தினுடைய பெருமை நிக்கணும்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும்? நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். ஒழுக்கம் உடைமையில பேசியிருக்காரு இல்லையா வள்ளுவர்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றாரா இல்லையா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிருக்கு மேல பாண்டார், உயிருக்கு மேல. அப்ப அந்த ஒழுக்கம் கெட்டவன்னு சொன்னா என்ன பண்றோம்? இல்லையா? அழகான ஒரு ஆங்கில பழமொழி ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். பட் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். முடிஞ்சு போச்சு. ஒருத்தனுக்கு ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா அவனை எப்படி ஒத்துக்க முடியும்? கொஞ்சமும் ஒழுக்கம் கெட்டவன யாரோ ஒருத்தன் சொன்னா இல்லையா, மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்? மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கா? ஒன்னும் பண்ண மாட்டார் சார். குடிக்க மாட்டார் சார். கிடையாது. ஓ வெரி குட். சிகரெட்டு, பொண்ணு பழக்கம், நத்திங். அப்போ மாப்பிள்ளை என்ன பண்ண? கொஞ்சமும் பொய் மட்டும் சொல்லுவார்னா அப்ப எப்படி இருக்கும்? அவனை எப்படி நம்புறது? பொய் சொல்லுவான்னா அவனை நான் எப்படி நம்பி பொண்ணை கொடுக்கறது? பொய் சொல்ற மாப்பிள்ளை. இப்ப இது சொன்னதெல்லாம் உண்மைன்னு எப்படி தெரியும்? குடிக்க மாட்டாங்கிறதுலாம் உண்மையா பொய்யாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த சமாச்சாரத்தை அதனாலதான் சொல்றேன், ஒழுக்கம் கெட்டவனுக்கு நம்ம எதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஜீரோ. அந்த இடத்துல ஜீரோ ஆயிடுவான். அதனாலதான் ராஜா ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறான். அதனாலதான் சில மேல் லெவல்ல இருக்கும் போது நம்ம எதிர்பார்க்கிறோம், டிசிப்ளினை எதிர்பார்க்கிறோம். அவனே கட்டு போயிட்டான்னு அப்ப பிரஜை சும்மா இருக்க மாட்டான். இப்போ இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய கேடுகளுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அழகாக ஒரு வார்த்தையை சொல்வோம், யதா ராஜா ததா பிரஜான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா எவ்வழியோ அவ்வழி மக்கள். ராஜா தப்பு பண்ணான்னா அவனும் செய்வான். ராஜா 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், நானும் வச்சுக்கிறேனேன்னுவான். காரணம் சொல்லுவான். ஈஸி தானே. ஏன்னா நீயே வச்சிருக்கிற, நான் ஏன் பண்ணக்கூடாது? வருமா இல்லையா? அப்ப ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா யாராலையும் எதையும் செய்ய. ஆகவே அதை மிக மிக முக்கியமாக பேசுகின்றார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். முக்கியமான ஒரு பாடம் இல்லையா? அப்ப ஒன்று சரியான பழக்கம், அந்த பழக்கத்தையும் சரியான ஒழுக்க நடைகளை கொண்டு வரும். அதை திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை பழகி கொண்டே வர வேண்டும். அதான் சொன்னார், பழக்கமும் இருக்குங்கிறார், செய்பழக்கமும் இருக்கு. சத்தியம், தர்மம், சத்தியம், கல்வி, நாம் கொண்டிருக்கக்கூடிய பழக்கங்கள், இது எல்லாமே குலம், எல்லாம் ஒழுக்கத்தால் வரும். அப்ப சில விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பயன்பாட்டிலே அப்படி நம்ம தொன்று தொட்டு கொண்டு வரக்கூடியது. அதனால்தான் ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றணும். ஒழுக்கமா கொண்டு வந்தோம்னா இந்த ஒழுக்கம் என்ன ஆயிடும்? நம்ம உடம்பிலேயே அது ஒரு பழக்கமாக வந்துடும் இல்லையா? இட்ஸ் a practice. Discipline will become a practice. இந்த பிராக்டிஸ் அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். அது ஒரு பிரின்சிபலா மாறிடும். சொல்ற புரியுதா?
அப்ப இந்த பிரின்சிபலா மாறுகின்ற பொழுது அதை அடுத்தவருக்கும் அடுத்த தலைமுறையும் அதை பார்த்துக்கிட்டார். அடுத்த தலைமுறை அப்படியே நீங்க சொல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும். இப்படித்தான் நம்மளுடைய தொன்று தொற்று வந்த வழக்கங்கள் நமக்குள்ள. ஏன் நம்ம அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, இப்ப கோவிலுக்கு ஒரு பிரசாதம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, குளிச்சுட்டு அந்த தெய்வ பக்தியோடு, இல்லையா, யோசிச்சு பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிலர்லாம் வாயே கட்டிக்கிட்டு கூட வேலை செய்வாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம யோசிச்சோம், ஓ இன்னைக்கு நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ல பேசும்போது என்னமோ மடியெல்லாம் பேசி ஒன்னும் அட்டகாசமா இருக்கு போப்போம். ஆனா உண்மை. அப்ப அந்த அளவுக்கான ஒரு டெடிகேஷனோட அவர்கள் செய்தார்கள். அது பழக்கம். ஏன்னா அவங்களுடைய ஒழுக்கம், அதை அவர்கள் பழக்கமாக கொண்டு வந்தார்கள். அந்த பழக்கத்தை சொல்லி தந்தார்கள். சரிமா இல்லையா? அப்ப இந்த பழக்கம் தானே நமக்கும் வருது. அப்ப இது ஒரு பிரின்சிபலா மாறிடுது இல்லையா? அதை நமக்கு தலைமுறைக்கு கொடுத்துடுறாங்க. ஆகவே இது முக்கியமான விஷயமாக பேசுகின்றான் விதுரன். ரொம்ப அழகான விஷயம். ஒரு தர்மமே உங்களுக்கு ஒழுக்கத்துல வந்துருங்கிறான். ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கிறவனுக்கு தர்மம் சுலபம். ஒழுக்கத்தோடு இருக்கிறவனுக்கு சத்தியம் பேசுறது சுலபம், இல்லையா? ஒழுக்கம் இன்மைக்கு நீங்க எதையுமே கொண்டு வந்து சேர்க்க முடியாதுங்க. ஒழுக்கமே இல்லை, அவங்கிட்ட போய் நீங்க என்ன சத்தியத்தை பத்தி பேச முடியும்? ஆகவே டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதைத்தான் அழகாக அவர் பேசியிருக்கார். இப்போ விதுரன் சொல்லக்கூடிய விஷயமும் நம் வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயமும் நமக்கு சரியாக வரக்கூடிய விஷயமாக இருக்கு. அழகா சொல்ற, தானியங்களை ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எப்படி காப்பாற்ற வேண்டும்? தானியங்களை அளந்து காப்பாற்ற வேண்டும். இப்ப தானியத்தை மொத்தமா கொட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சிருக்க முடியுமா? எவ்வளவு இருக்குன்னு அதை அளந்து வச்சு அதுக்கப்புறம் அதுக்கேத்தாப்பன ஒரு மறைமுறைகளை வச்சு காப்பாற்றும், இல்லையா? அதுக்குன்னு ஒரு அளவைகள்லாம் இருந்தது அந்த காலத்துல. இப்ப இருக்கக்கூடிய கிலோ கணக்கெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் இந்த படிகள்னு சொல்லுவாங்க. காப்படி, அரைப்படி, முக்காப்படி, ஒரு படி, மாக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த படிகள் எல்லாம் இப்ப இருக்கா என்னங்கிறது தெரியாது. எல்லாமே இப்ப எல்வி இல்லைன்னா கிலோகிராம்ஸ்னு போயிடுது. ஆனா அந்த படிகள் எல்லாம் ஒரு காலத்துல உண்டு. நானே பார்த்திருக்கேன். இந்த படிகள்ல தான் அளப்பாங்க. அது கொண்டு வந்து போடும் பொழுது சில இடங்கள்ல அளக்கும் போது அது ஒரு வேடிக்கையா இருக்கும். நெல்லை கொண்டு வந்து விளைச்சல் செஞ்ச பிறகு ஸ்ரீரங்கத்திலே, என்னுடைய சொந்த ஊர் ஸ்ரீரங்கத்திலே கொண்டு வந்து ரங்கநாத பெருமாளுக்கு முன்னாடி நெல்லினுடைய மூட்டையை கொட்டிட்டு அத படியில அளப்பாங்க. அதுல ஒரு அழகான ஒரு முறை உண்டு. முதல் படியை அளக்கின்ற பொழுது அவர்கள் ரங்கா என்று சொல்லி அளப்பார்கள். முதல் படிக்கு 1ன்னு சொல்ல மாட்டான், ரங்கா. அப்புறம் 2, 3, 4. முதல் படி என்ன? ரங்கா. ஏன்னா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட். இந்த வழக்கம் இருக்கு இன்னைக்கு. இந்த நெல்லை கொண்டு வந்து கொட்டுவாங்க. எப்போ? தை மாசத்துக்கு அப்புறம் அறுவடை எல்லாம் செஞ்சு கொண்டு வர்றாங்க இல்லையா? அந்த நெல் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவர் முன்னாடி கொட்டி அதை ரங்கா முதல் படி. அதுக்கப்புறம் 2, 3, 4ன்னு போகும். அப்ப இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தோணுது? அளவைகள் என்பது ஒரு காலத்துல அழகா இருந்து பாருங்க, என்ன அழகான அளவைகளை வச்சிருந்தாங்க. காசு புழக்கம், மானிட்டரி சிஸ்டம் எல்லாம் நம்ம தமிழர்களுடைய பண்டைய நாகரிகத்துல இருந்திருக்கு. சோழர்கள் வச்சிருக்கக்கூடிய காசுகள் எவ்வளவெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்க இடத்துல எல்லாம் தோண்டி எடுக்கின்ற பொழுது நமக்கு எல்லா காசுகளும் கிடக்குது. பொற்காசுகள் கிடைக்கிறது. அவருடைய பொறித்தது, மீன் சின்னம் போட்டது, இந்த வில்லம்பு போட்டது, அது சேரனுடைய பதிவு, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அழகா இருக்கு. சோழனுடைய இது எல்லாமே பார்க்கிறோம். அப்ப தானியத்தை அளந்துதான் அதை அளந்து அளந்து காப்பாற்ற வேண்டும். அப்ப குதிரையை எப்படி காப்பாற்றுங்க? குதிரையை சும்மாவே ஆடத்துல கட்டி வச்சா சரியா? அதுக்கு டெய்லி ஓடுற பயிற்சி கொடுக்கணுங்கிறான். தேக பயிற்சியின் மூலம் குதிரைகளை காப்பாற்ற வேண்டும். அது சும்மாவே இருந்தா குதிரை சோம்பேறியா போயிடும். அப்ப குதிரையை என்ன பண்ணணும்? டெய்லி ஏறி உட்காந்து பழகி ஓட்டி ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டி கீட்டி கொண்டு வந்து திரும்பி வச்சு. அந்த குதிரையில அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம சில சமயம் நம்ம கார்லயும் அப்படிதான் சொல்றோம் இல்லையா? ஓட்டாமலே வச்சிருந்தா கார் என்ன ஆயிடுது? பேட்டரி பழுதா போய் அப்புறம் ஓட மாட்டேங்குது. அதனால என்ன சொல்றான்? டெய்லி எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு வாப்பா அப்படிங்கிறான் இல்லையா? அப்போ என்ன ஆகுது? இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே வருது. அப்போ அதை பழகணும் அப்படின்னு சொன்னா அதை தேக பயிற்சியின் மூலமாக பழகுதல் அவசியம்.
பசுக்களுக்கு எப்படி சார்ன்றான்? கண்காணிப்பதின் மூலம் அவைகளை காப்பாற்ற வேண்டும். கண்காணிக்க பசுக்களை மட்டும் என்ன பண்ண? பராமரிக்க. பசுக்களை பராமரிக்க ஆநிறை காத்தல் அப்படின்னு சொல்லி வந்து வந்து பார்த்து அதுங்களுக்கு இதை போட்டு அதுகளுக்கான தீனியை கொடுத்து எல்லாம் பண்ணணும். அதே போல் ஒரு நாட்டில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல மானத்தையும் ஆடைகளையும் தந்து காப்பாற்ற வேண்டும் என்று பேசுகின்றான் திருதராஷன். இத குறிப்பாக திருதராஷனிடத்திலே பேசுகின்றான். யார்? விதுரன். என்னன்னு சொல்றான்? நல்ல ஆடையை கொடுத்து காப்பாற்ற வேண்டும். இதுல குறிப்பு என்ன? திரௌபதியை நீ காப்பாத்தல, சரிதானே? திரௌபதியை நீ காப்பாத்தல. உன்னுடைய அரசவையிலே தான், உன் கண் முன்னாலே தான் அந்த விஷயம் நடந்தது. நீ நீதி தவறிட்ட. எங்க நீதி தவறிட்ட? அந்த பெண் கதறுகின்ற பொழுது நீ நீதி தவறிவிட்டாய். தர்மத்தை செய்யல நீ. உன் அரசவையில நடந்த விஷயம். அவள் ஒற்றை ஆடையோடு நின்ற ஒரு பெண்ணை அந்த ஆடையை உருவும் உன் புள்ள சொல்றான். நீ வாயை மூடிட்டு மௌனியா இருந்த. விதுரன் என்ன அழகா பேசுறான் பாருங்க. எல்லாம் அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இருக்கான். நீ இதெல்லாம் செய்யலடான்னு சொல்லாம திருதராஷ்டிரத்திலே அவனுக்கு செய்ய அப்படி சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இதெல்லாம் நீ செய்யல. ஏன்னா நீ குருடனாவே இருந்துட்ட. உன்னுடைய பிள்ளையின் மீது இருந்த பாசத்துல அவன் என்ன செஞ்சாலும் சரிங்கிற மாதிரியான வாழ்க்கையை நீ வாழ்ந்து. அப்ப தப்பு. அழகாக சொல். ஒரு பெண்ணை ஆடை அவளுடைய மானத்தை காப்பாற்றுதல் அவசியம். இது தர்மம், ராஜரீகம் இல்லையா? பெண்ணுக்கு ஒரு சுதந்திரம், பெண்ணுக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த நாட்டுக்குள்ள யாருக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்க? கேள்விக்குறிதானே? ஒரு நாட்டிலே ஒரு பெண்மைக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்ம அந்த நாட்டை எந்த தைரியத்தோடு நீங்க போவீங்க? போறதுக்கு யோசிக்கிறோமா இல்லையா? சில நாட்டை நம்ம சொல்லவே வேண்டாம், நான் பேரை சொல்ல தேவையில்லை. சில நாட்டை நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த நேரத்துக்கு பிறகு ராத்திரியில் இந்த பெண்கள் அங்கே செல்லுவது ஆபத்து. தனியாக அந்த பெண்கள் நின்றால் அவர்களை வேற விதமாக அவர்களை கொண்டு போய் விடுகிறார்கள். நிறைய இன்சிடென்ட் சொல்றாங்க ஒரு சில நாடுகள். இப்ப நமக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு. அப்போ ஒரு பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? இப்ப விதுரன் சொல்றான். ஏன்னா அருமையான விஷயங்கள் பாருங்க. விதுரன் பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆணி அடிச்ச மாதிரி கொடுக்குறான். ஆகவே ஒழுக்கம், இதெல்லாம் ஒழுக்கம் பாண்டான். காப்பாத்துறது உன்னுடைய ஒழுக்கம் தான். இந்த ஒழுக்கம் தவறினால் உன்னுடைய குலம் தவறும், குலத்தில் சீலம் கெடும். அதனால நீ ஒழுக்கம் தவறியவனாக போய்விடும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோ. இதான் அழகா இன்னொரு குறிப்பையும் சொல்றான். இந்த குறிப்பையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அழகா சொல்றான். பிறரது செல்வத்திலும் பிறரது அழகிலும் பிறரது வீரத்திலும் பிறருடைய குலப்பெருமையிலும் சுகத்திலும் பாக்கியத்திலும் பாராட்டிலும் ஒருவன் பொறாமைப்படுவான் என்று சொன்னால் அவன் முடிவற்ற நோய்க்கு ஆளாவான். யாருக்கு இதே? துரியோதனனுக்கு இல்லையா? தர்மன் அழகாக இந்திரபிரஸ்தத்தை பண்ணி அழகா உட்கார்ந்துருக்கான். நம்ம ஆளுக்கு போனவொடனே வைத்தறிச்சல் இருந்துருச்சு. ஐயோ இவன் பாருப்பா, காட்ட கொடுத்தாலும் இவன் பாரு அழகா நாடா மாத்தி அரண்மனைனா இப்படி கட்டி வச்சிருக்கிறான், இவனுக்குன்னு பார்த்து எல்லாரும் சலாம் போடுறாங்க. வைத்தறிச்சல் வந்துட்டுதான் இல்லையா துரியோதனனுக்கு? அந்த ராஜாங்கத்துல நடந்தது. இவனுக்கா இவ்வளவு பெரிய ராஜசூய யாகம், இவனை பெரிய மனிதர்கள்னு ராஜான்னு காப்பாத்துறாங்களா, இவனை பெரிய ராஜான்னு ஒத்துக்குறாங்களா, வந்து புலம்பனானா இல்லையா? கர்ண இடத்திலும் துச்சாதன இடத்திலும் இவனுக்கா தருமனுக்கு போய் இப்படி ஒரு பட்டமா? பிறருடைய உயர்விலும் பிறருடைய புகழிலும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியத்திலும் அவர்கள் செல்வத்திலும் அவர்கள் அழகையும் பார்த்து பொறாமைப்படுவான் என்று சொன்னால் அவன் அழியாத நோய்க்கு ஆளாவான். அந்த நோய் உள்ளுக்குள்ள வந்திருக்கு துரியோதனனுக்கு, பெரிய நோய்.
அது கொஞ்சம் கடத்து வர்றது கஷ்டம். அதனால அவன் கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாவனாக இருக்கான். அழகா சொல்றார் இன்னொரு வார்த்தை. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ திருதராஷ்டிரா, செய்யக்கூடாததை செய்வதிலும் செய்யத்தக்கவற்றை கைவிடுவதிலும் உரியதல்லாத நேரத்தில் ரகசியமாக நடத்த வேண்டிய ஆட்சி திட்டம் வெளியாகி இருந்தாலும் இது எல்லாம் நாட்டுக்கு கேடுன்னு. என்ன செய்யணும்? எது செய்யக்கூடாதோ அதை விட்டுருணும், எதை செய்யணுமோ அதை செஞ்சிருக்கணும். இது கரெக்டா திருதராஷ்டிரனுக்கு பொருந்தும். ஏன் என்ன செஞ்சிருக்கணும்? பிள்ளைய கூப்பிட்டு வான் பண்ணிருக்கணும். அரசவலிடே அது சூதாட்டண்டா, அது கேம், தள்ளி வை. அது விளையாட்டு முடிஞ்சு போச்சு. ஏதோ பேசுறீங்க, பெட்டு வச்சீங்க, முடிஞ்சு போச்சு. சரி சரி, அவன் ஏதோ காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சா, விடு விடு. அவங்க கிட்ட அரசாங்கத்தை கொடுத்து வெளியில அனுப்பு சொல்லிருக்கணுமா இல்லையா? செய்யலையே. நீ என்ன பண்ணிட்ட? அவன் செஞ்சதையெல்லாம் ஒத்துக்கிட்ட. நீ செய்ய வேண்டியதை சரியாக செய்யவில்லை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாய். உன் பிள்ளைக்கு சப்போர்ட்டா போய் நின்னுட்ட. அப்ப எப்படி இருக்கும்? உன் மனசுல வேதனை தானே இருக்கும். எப்படி சரிய வரும்? இப்ப இன்னைக்கு தூக்கம் வரல, நீ தானே புலம்புற. யார் புலம்புறா? ஐயோ நாளைக்கு இவன்கள்லாம் பஞ்சபாண்டவர்கள் என்னுடைய பிள்ளைகளை அழித்து விடுவார்களான்னு உனக்கு தானே பயம். உனக்கு தூக்கம் இல்ல, காரணம் என்ன? பயப்படுற. உண்மைதானே? அது பயம் தானே அவனுக்கு. விசாரத்தில் முற்றி போய் அவனுக்கு பயம். என்ன பயம்? தன் குலம் போயிடும். ஐயோ கௌரவர்கள் எல்லாம் போயிடுவார்கள். அப்ப பயப்படுற, மனசுக்குள்ள பயம் இருக்கு. அந்த பயத்தினால் உனக்கு தூக்கம் இல்லை. இந்த நிலைக்கு காரணம் யார்? நீயே தான் அதுக்கு காரணம், இல்லையா? வேற யாரும் காரணம் இல்லையே. இவனே தான் அந்த காரணத்தை கொடுத்தான். ஏன்னா ஒரு ராஜாவா உட்கார்ந்து இருக்கான், சொல்லணுமா இல்லையா? அந்த ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற அந்த ராஜாங்கத்திலே நீ சொல்லக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்கு. நீ என்ன பண்ணிருக்கணும்? பிள்ளைய கூப்பிட்டு வச்சு பேசிருக்கணும். கேளுப்பா, எல்லாம் விளையாடுறா, அது தள்ளி வை. நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ராஜாங்கத்தை கொடுத்து அனுப்பிவிடு, போட்டோம் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சு போச்சு. சரி, அதுவே முடிஞ்சு போச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சது. திரும்பி வந்தாங்க. வந்த பிறகும் உன் புள்ள கொடுக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். திருத்தணுமா இல்லையா அவனை? இல்லையா? வந்த உடனே இவங்க பேசிட்டாங்க. முதல்ல ஒரு தூதர் வந்தாச்சு, பேசியாச்சு. இனிதான் கிருஷ்ணர் வரப்போற. அதுக்கு முன்னாடிதான் இந்த கதை நடக்குது. அப்ப தூதர்கள் வந்தாங்க. ஒருத்தர் வந்தார், வந்து பேசினார். அவர்கிட்ட நீ என்ன பேசியிருக்கலாம்? துரியோதனுக்கு வச்சு அவன் பேசுறான், இருற, அவங்க முடிக்கிறது முடிச்சுட்டாங்க, நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும்டா. சொல்லணுமா இல்லையா? என்ன செய்யணுமா இல்லையா? அப்போ செய்ய வேண்டியதை செய்யல, செய்யக்கூடாததை நீ செய்திருக்கிறாய். ஆகவே தான் உனக்கு மனசுல நிம்மதி இல்லை. வள்ளுவரும் இது அழகாக சொல்கிறார். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்ய வேண்டிய சமாச்சாரத்தை செய்யாம விட்டாலும் கெட்டு போகும், செய்யக்கூடாததை செஞ்சாலும் கெட்டு. ரெண்டுத்துக்கும் கெடும்னு போட்டார் அழகா. ரெண்டு கெடும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு கேடு. என்ன காரணம்? எதை செய்யணுமோ அதை கரெக்டா செய்யும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆப்போசிட்டா செய்யும். அதனால வரக்கூடிய கேடு. அதனாலதான் கேடு கெடும் என்கின்ற வார்த்தையை, கெடுவதால் கேடு, படுவதால் பாடு, சுடுவதால் சூடு, இல்லையா, விடுவதால் வீடு. அப்ப கெடுவதால் கேடு வந்து விடுகிறது. காரணம் என்ன? நீ எதை செய்யக்கூடாதோ செஞ்சிருக்க. ஆகவே இதுதான் உன்னுடைய குறைக்கு காரணம். அப்பா, அதை நீ சரியாக செய்யவில்லை. ஒரு கல்வியும் செல்வமும் குலப்பிறப்பும் திமிர் உள்ளவனிடம் செருக்காக உருவெடுக்கும். ஒரு கல்வியும் செல்வமும் குலப்பிறப்பும் திமிர் உள்ளவனிடம் செருக்காக இருக்கும். அதே நல்லோர்கள் இடத்தில் அவனுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். ஒரு நல்லவனிடத்துல அது என்னவா இருக்கும்? கட்டுப்பாடோடு இருக்கும். அவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சொல்லணும், எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்தணும், பயன்படுத்தணும் என்பதை
அவன் தெரிந்து வைத்துக் கொண்டவனாக இருப்பான். ஆகவே என்ன சொல்றான், தன்னடக்கம் உள்ளவர்களுக்கு நல்லோரே கதி. தன்னடக்கம் உள்ளோருக்கு நல்லோரே கதி. அவன் தான்ப்பா அவனுக்கு, தன்னடக்கம் உள்ளவனுக்கு அவன் தான் கதி. எல்லா நல்லவர்களும் அவனை ஒத்துக்கொள்வார்கள், ஏன்னா அவனுக்கு தன்னடக்கம் இருக்கு. நல்லவர்களுக்கும் நல்லோரே கதி இல்லையா? நல்லவனாத்தான் அவனை நல்லவன் தான் நாடுவாங்க. சரி, கெட்டு போனவன் திருந்துறான்னு வச்சுப்போம். கெட்டு போனவன் திருந்துறான், அவனுக்கும் யார் கதி? நல்லவனே கதி இல்லையா? கெட்டு போனவனுக்கும் நல்லவனே கதி. அப்ப கெட்டவனுக்கு யார் கதி? நல்லவன் தான் வரணும். ஆனா மத்த அதுல இருந்து விடுபட்டவன், ஏன்னா எதுலயும் மாத்த முடியாதுன்னு சொன்னா அவனுக்கு கதியே கிடையாது, அவன் கெட்டுதான் போவான் இல்லையா? திருந்தியும் மாறாத ஒரு உருவமாக இருந்தும் இல்லையா? திருந்தாத உருவங்கள் இருந்தென்ன லாபம்னு ஒரு வார்த்தை போட்டான் ஒரு பாட்டுல. வருந்தாத இதயங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கும் இல்லையா? திருந்தாத இதயங்கள் பிறந்தென்ன லாபம், பிறந்த லாபம் இல்லையே, இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் திருந்துறதுக்கு அறிகுறி கொஞ்சமாவது இருக்கணும். திருந்தவே மாட்டேன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தானா, கெட்டவனா இருந்தானா அவனை நம்ம என்ன செய்ய? அந்த மாதிரி விஷயத்துலதான் கொண்டு போய் துரியோதனன் நின்னுட்டான். அவனை எங்கேயும் மாத்த முடியாம கிடக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி ஆயிப்போச்சு அவனுக்கு. அவன் கெட்டது மட்டும் இல்ல, அவனால் அவனுடைய 100 சகோதரர்களையும் கெடுத்து வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க இல்லையா? அவன் வழியில எல்லாரும் அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேருமா அவனை தானே பின்பற்றுறாங்க. இப்ப 100 பேரையும் கெடுத்துருக்கான். அவன் கெட்டது மட்டும் பத்தான். அப்ப 100 பேரும் இறப்பதற்கு காரணம் அவன் தானே. இப்போ அந்த அவ்வளவு பெரிய போரும் அந்த 100 பேரும் இறக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் மட்டுமா இறக்குறான்? பீஷ்மர் இறக்கிறார், துரோணர் இறக்கிறார், கிருபர் இருக்காரு, அது துரோணர் இறக்கிறார், பீஷ்மாச்சாரியர் இறக்கிறார். எல்லாருடைய இறப்பிற்கு காரணம் யார்? துரியோதனன் இல்லையா? ஆனா கண்ட்ரோல் இருந்துதான் இல்லையா? திருதராஷ்டிரத்திலே ஒரு கண்ட்ரோல் இருந்தது இல்லையா? அப்பா தானே சொல்லலாமே, அதை விட்டுட்டான் இல்லையா? அதுதான் பேசுறான். அப்போ கெட்டவனுக்கு என்ன பாக்க கடியே கிடையாது, கெட்டுதான் போவான், திருத்த முடியாது. அந்த மாதிரி பாழாய் போய் நிக்கிறான். நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? ஆகவே நல்லொழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகா சொல்றார் இன்னொரு வார்த்தைகள். மனிதனுக்கு எது மதிப்புன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பேசிட்டு வர்றார். நல்லாடை உடுத்தியவனை சபை மதிக்கும். சில சமயங்கள ஒரு உருப்படியான ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போய் நின்னோம்னா என்ன பண்ணுவான்? சபை மதிக்குது. உருப்படியா ட்ரெஸ் போட்டு வந்துருக்கிறான், பாக்குறதுக்கு பரவாயில்ல இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் சில ட்ரெஸ் முறைகள் வச்சிருந்தாங்க. ஒரு வாத்தியாரா இருந்தா கோட்டு போட்டுக்கணும், தலையில டர்பன் கட்டிக்கணும், அப்படிலாம் இருந்தாங்க. ஒரு முறை இருந்து கோட்டு ஒண்ணு போட்டுக்குவாங்க, மேல ஒரு தலையில ஒரு டர்பன் கட்டிக்குவாங்க. வைத்தியர்களாக இருந்தவர்களும் அப்படி செய்தார்கள். சித்த வைத்தியர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள் தலையில டர்பன் வச்சிருப்பான். தமிழ் பண்டிதர்கள் தலையில டர்பன் உண்டு. இதெல்லாம் உண்டு அந்த ஒரு காலத்துல. திவான்னு சொன்னா அழகா அதுக்கு ஏத்தாப்பல கோட்டு என்ன அதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஒரு கம்பீரம். அந்த உடை ஒரு கம்பீரம். இன்னொன்னு, அந்த உடை தான் உங்களுக்கு டிசிப்ளினும் கூட இல்லையா? அந்த உடை உங்களுக்கு ஒரு டிசிப்ளின். இந்த உடையை போட்டா நீங்க அதுவா மாறிடுவீங்க சில சமயங்கள். அப்படியான ஒரு ரிலேஷன் அந்த உடையோட அவர்களுக்கு இருந்து. அப்ப ஒரு நல்ல உடை உடுத்தியவனை சபை ஏற்கும் இல்லையா? அதுபோல பசு ஒருத்தங்கிட்ட நிறைய இருக்குன்னு வச்சுப்போம், அவனுக்கு என்ன கிடைக்கும்? ருசியான உணவு கிடைக்கும், அதை அவன் ஏற்பான். வாகனம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நெடுந்தூரம் பயணத்தை ஏற்பான் இல்லையா? சொல்லிட்டு அழகாக சொல்கிறான் விதுரன், நல்லொழுக்கம் உள்ளவனை உலகம் ஏற்கும். உலகம் ஏற்றுக் கொள்ளக்கூடியவன் எவன்? நல்ல ஒழுக்கம் இருக்கிறவன உலகம் ஏற்கும், தைரியமாக ஏற்றுக்கொள்ளும். காசு பணம் இல்லைனாலும் அவனை ஓகேன்னு. நல்ல ஒழுக்கம் இருக்கு,
காசு இல்ல, கல்வியே இல்லைன்னா கூட மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பரவாயில்லப்பா, ஆனா ஒழுக்கமானவன். படிப்பென்னப்பா வரும்பா, படிக்க வச்சுடலாம். சொல்றமா இல்லையா? நாம் பார்த்திருக்கக்கூடிய நிறைய தலைவர்களும் கூட நிறைய படித்தவர்கள் அல்ல. ஆனா மாண்புடையவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக நல்ல தலைவர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவேளை அவங்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்த ஒரு காரணம் என்பது நமக்கு தெரியும். இந்த ஒழுக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய நிலைகளிலே அவர்கள் போய் இருந்தார்கள். உலகம் அவர் இன்னைக்கு அவர் போன பிறகும் கூட இன்னைக்கு எத்தனையோ பல ஆண்டுகள் அவர் இல்லாத போதும் கூட நம் சில மனிதர்களை அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு நாம் இன்னும் வணங்கி கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி ஆனாலும் சரி, காமராஜர் என்று சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, இப்பொழுது சமீபத்திலே இறந்து போன ஏபிஜே அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, இவர்கள் வரையிலும் அவர்களுடைய ஒழுக்கம் என்பது முக்கியம் இல்லையா? ஒரு முறை சொல்றாங்க, அவருடைய குடியரசு மாளிகைக்கு அவங்களுடைய அப்பா அம்மா வரணும்னு கேட்டாங்களாம், ஏபிஜே அப்துல் கலாமுடைய பெற்றோர்கள். நினைச்சா இவர் அப்போ பிரசிடென்டா இருக்கார், குடியரசு தலைவர், சரியா? சொன்னார்னா ஸ்பெஷல் பிளைட்ல அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரலாம் டெல்லிக்கு. தானே ரயில்வே கவுண்டருக்கு போய் செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்ணி தன்னுடைய காசுல அப்பா அம்மா வர சொன்னார். வந்த பிறகு கவர்மெண்ட் வெஹிக்கிள் அனுப்பலையா, அங்க இருக்கும் ஏதாவது டாக்ஸியை பிடிச்சுக்கிட்டு வாங்கன்னாராம். வந்த உடனே ஒரு அறையை காட்டினார், அந்த அறையில இருக்க சொன்னார் அப்பா அம்மாவை. ஒரு மாதம் தங்கினார்கள். தங்கி அவர்கள் ஊருக்கு கிளம்பின உடனே அந்த குடியரசு மாளிகையில் இருந்த சமையல்காரனை கூப்பிட்டு தன் கையில் இருந்து 500 ரூபாவை எடுத்து கொடுத்தார். ஏன் ஐயா நீங்க கொடுக்குறீங்க? எனக்கு நீ சோறு போடுறது கவர்மெண்ட் வழியா வர்றதுக்கு காசு இருக்குப்பா, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ சமைச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை, புடிச்சுக்கோ. இது மாண்பு. எதுக்கு சொல்றேன்? ஒழுக்கம். இதுதான் ஒழுக்கம். இப்படி இருக்கணும். எப்படி அந்த மாதிரியான தன்னுடைய இப்ப ஏதோ அந்த காலத்தை பத்தி பேசல, இப்போ சமீபத்தில் நம்மோடு இருந்து மறைந்து போன ஏபிஜே அப்துல் கலாம். அப்ப குணம் என்பது முக்கியம். எதுக்கு சொல்ற? ஒழுக்கம் வேணும் இல்லையா? இது நாட்டினுடைய சமாச்சாரம், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு நீ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியில வர்ற, தன் கையில ஒரே ஒரு பெட்டி மட்டும், தான் வச்சிருந்த சில துணி, வேட்டி, சட்டை, இதோட மட்டும்தான் வெளியில. ஒரு சமாச்சாரமா அங்கிருந்து எடுக்கல, தனக்கு கிஃப்டா வந்ததை கூட எடுத்துக்கிட்டு போகல. அவர் பிரசிடென்டா இருந்த போது பல ஊர்களுக்கு போனார், பல நாடுகளுக்கு பயணம் செய்தார், அவருக்கு பல பல விருதுகள் கொடுத்தார்கள், பல பல பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள். அத்தனையும் அந்த மாளிகையிலேயே விட்டு விட்டு தான் என்ன எடுத்துக்கிட்டு வந்தோமோ அந்த சாதாரண பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பணும். ஏன்? இது என் பதவிக்கு கிடைத்தது, அப்ப இந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு கொடுத்துட்டு போறோம். இதுதான் மனம், இதுதான் ஒழுக்கம். அப்ப அந்த ஒழுக்கம் இருந்ததுன்னா நாடு போற்றும். அதனாலதான் இன்னைக்கு அவரை நம்ம பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்கோம். எப்படி ஒரு காமராஜரை பேசுறோமோ அது போல ஏபிஜே அப்துல் கலாம பேசிட்டு இருக்கோம்னா காரணம் என்ன? மதம் கடந்த ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? இங்க மதம் கடந்தவரா இருக்கார் அவர். மனிதநேயத்தை கொண்ட மனிதராக, ஒழுக்கத்தை கொண்ட மனிதராக. இப்ப அவரை நம்ம பார்க்கிறோம்னா ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எடுக்கிறோம்னா காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பதுதான். அது வேணும். எதுக்கு சொல்றோம்? அந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு மதிப்பு ஒழுக்கத்தால் வருகிறது. மிதுரன் சொன்ன வார்த்தை பாரு, என்ன அழகா இன்று வரைக்கும் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஒழுக்கக்கேடு எத்தனை பேரை பாக்குறோம் இன்னைக்கு? ஒழுக்கக்கேட்டை எத்தனை பேரோட பார்த்துட்டு இருக்கோம்? ஆக நல்லொழுக்கம் உள்ளவனை உலகம் ஏற்கும். அவனைத்தான் எல்லாமே, எல்லா உலகமும் அவனை
துதிபாடும் போற்றும் என்ற வார்த்தையை பேசுகிறார். ஒழுக்கம் ஒன்றே மனிதனுக்கு முக்கியம். அது அழியுமானால் நீண்ட ஆயுளோ செல்வமோ அவனுக்கு எதுவும் பயன் தராது. அதனால்தான் ஒழுக்கத்தார் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்று வள்ளுவன் ஒழுக்கம் உடைமையில பேசுறான். பாத்துங்க, 10 குறள் எழுதி வச்சிருக்காரு வள்ளுவரே ஒழுக்கத்தை பத்தி. அப்ப அவ்வளவு முக்கியமான விஷயமாக நம்முடைய ஒரு நீதி நூல்கள் நமக்கு ஒழுக்கத்தை சொல்லுகின்றது. ஆகவே ஒழுக்கம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்படும். ஆகவே எதுக்காக சொல்றேன்னா, இது எல்லாமே அழகான 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 விஷயங்களை, மேலும் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் விதுரன். ஆகவே இன்னும் பல சுவாரஸ்யமான அறிவுரைகள் திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா சில இடங்கள்ல சொல்றத பார்த்தோம்னா அழகா நமக்கே புரியுது. அவர் ஏதோ அப்படி நான் சொன்ன மாதிரி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி திருதராஷ்டிரன் நீ செய்யாத விஷயத்தையும் குறிப்பாக சொல்றார். அவன் செய்ய மறந்த கடமைகளையும் தர்மத்தையும் பேசுகின்றான். அவனுக்கே புரிஞ்சிருக்கும், இன்னும் அவனுக்கு தூக்கம் வரப்போறது இல்லை. இதை கேட்டான்னா ஐயோ நம்ம இதெல்லாம் மாறி இருக்கோமே அப்படிங்கிறத அவனுக்கு இன்னும் ஒரு தலைவலி வந்திருக்கும். ஆகவே இவைகள் எல்லாமே சொல்லிக்கொண்டு அழகாக அடுக்கி கொண்டு வருகிறார் விதுரன். இன்னும் சில பகுதிகள் இருக்கு விதுர நீதியிலே. இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை விதுரன் பேசக்கூடியதை இன்னும் வரும் வாரத்துல நம்ம இன்னும் சந்திப்போம், சிந்திப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.